இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு லோ பட்ஜெட் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பெட்ரோல் வண்டி. ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி, தெளிவா இருக்கு வண்டி. வண்டியோட நம்பர் பாருங்க, TN07BH 6970 6970 வண்டி நம்பரு. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலருங்க. வண்டியில இந்த சைட்ல மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி பாடி லைன், இன்டீரியர், இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி. ஒரு பக்காவான குவாலிட்டியில ஒரு சூப்பரான வண்டி, பெட்ரோல் வண்டி. வெறும் 97,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு அருமையான ஃபோர்ட் ஃபிகோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ண போற ரேட்டுமே ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். மார்க்கெட்ல வேற யாராலையுமே தர முடியாத ஒரு அருமையான ரேட்டு. இந்த வண்டியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி வந்துடும், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு சூப்பரான வண்டி, லோ பட்ஜெட்ல அருமையான வண்டி வந்திருக்கு. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இடையிலே ரேட்டும் நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுமையா வண்டியோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வண்டியோட இன்டீரியர்ல பாருங்க, ஃப்ரண்ட் ரெண்டுக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாம வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன், லுக் எல்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 97,361 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மேனுவல் கியர் வண்டி தான், ரொம்பவே தெளிவா இருக்கு. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருது, ஏசி வந்துருது, மேனுவல் கியர் வந்துருது. டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்க, தெளிவாகவே இருக்கு. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷனுமே தெளிவாக போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்கு. மேலே அப் அண்ட் சருமே கிளியராக இருக்கு. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்க, அதுவுமே ஜம்முன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிருது. வண்டியோட பூட் பாருங்க, ஒரு நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்கு. கீழே வண்டியோட ஸ்டெப்னி பார்க்கலாம். ஸ்டெப்னி பாருங்க, ஒரு 80% கண்டிஷன்ல ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு எல்லாமே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன், இன்ஜினோட சவுண்டு எல்லாமே நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ரோல் வண்டி தான், ரொம்பவே மைல்டா ஸ்மூத்தா இருக்கும், சூப்பரா இருக்கும். வண்டியோட இன்ஜின் பாருங்க, ஸ்டார்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, நோ வைப்ரேஷனுங்க, ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இன்ஜின்லாம் வந்து ஒரு சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்கு. இப்போ இன்ஜினோட நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஆப்ரான் சைட்லாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டி கிடையாத ஆப்ரான் தான், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. ரொம்பவே தெளிவாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. 2010 செகண்ட் ஓனரு. வெறும் 97,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வண்டி, ஒரு பக்காவான குவாலிட்டியோட ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,67,000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கான அப்டேட் தான் இது. இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது போல் நிறைய வண்டி நம்ம சேனலில் வர்றதுக்கு இருக்குது. நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்டேட் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.